ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிரீத்து சாம் vlogs. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு வந்து ரொம்ப யம்மியான வீடியோ. என்னன்னா வந்து ரீசெண்டாக நான் வந்து பிக் பார்பிக்யூ ஓஎம்ஆரில் இருக்குது. ஸோ அங்கேருந்து நான் வந்து இஃப்தார் பாக்ஸ் அது வந்து நான் வந்து ஆர்டர் பண்ணி ட்ரை பண்ணேன். ஸோ இதுக்குள்ளே என்னென்னலாம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாமா? ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ இவங்களோட பேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. ஈச் பாக்ஸஸ்லாம் வந்து அழகாக செக்ரிகேட் பண்ணி பேக் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஐ தாட் தே வில் பி கிவிங் அஸ் த ஸ்பூன்ஸ்லாம் கொடுப்பாங்கன்னு பார்த்தேன், கொடுக்கல. தண்ணியும் கொடுப்பாங்கன்னு நினச்சேன், அதையும் கொடுக்கல. ஸோ ஃபர்ஸ்ட் பாக்ஸில் என்ன இருந்ததுன்னா வந்து ஃப்ரூட் கட்ஸ் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது. ஓகே, நம்ம வந்து செகண்ட் பாக்ஸில் பார்க்கலாம். செகண்ட் பாக்ஸில் என்ன இருந்ததுன்னா வந்து மட்டன் ஹலீம். இந்த ஹலீம் டேஸ்ட் வந்து ஓகேஷாக தான் இருந்தது, எனக்கு பிடிக்கல. ஸோ தேர்ட் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா கறி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப அல்டிமேட்டாக இருந்தது. இது மஸ்ட் ட்ரை சொல்வேன். இந்த குழம்பு ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து குலாப் ஜாமுன் ஸ்வீட்டில் என்னோடய ஃபேவரெட்டும் இல்லை, எல்லாரோட ஃபேவரெட்டு குலாப் ஜாமுன். இது கொஞ்சம் ஓவர் ஸ்வீட்டாக இருந்தது. பட் ஸ்வீட்டாக இருந்தது தானே நல்லாயிருக்கும். ஸோ ஐ லைக் தி குலாப் ஜாமுன். ஸோ நெக்ஸ்ட் பாக்ஸ் பார்த்திங்கன்னா வந்து இது வந்து சிக்கன் டிக்கா மசாலா. இதுவும் அல்டிமேட்டாக இருந்ததுங்க, பக்கா. இந்த சிக்கன் மசாலா 2 குழம்பும் வந்து சூப்பராக இருந்தது. அண்ட் நம்ம தலை வந்தாச்சு. வந்து சிக்கன் பிரியாணி கொடுத்துருந்தாங்க, நல்லா இருந்தது. என்ன இதில் மைனஸ்னால் வந்து சூடாக இல்லைங்க பிரியாணி, குழம்புலாம் சூடாக இருந்தது. ரைத்தாவோட சைடில் வச்சு கொடுத்துருந்தாங்க. ரைத்தா ஓகே. அண்ட் இதுக்குள்ளே என்ன இருந்தது தெரியுமா? டேட்ஸ், ஒரு 4 டேட்ஸ் கொடுத்துருந்தாங்க. நல்லா தான் இருந்தது, டேட்ஸும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஒரு பாதியாக கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஓவராலாக என்னோடய ரிவ்யூ என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து டேஸ்ட் வைஸ் நல்லா தான் இருந்தது. என்ன மைனஸ்னால் சூடாக இல்லை, அடி பிரியாணியை வச்சு கொடுத்துட்டாங்க எனக்கு. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 500 ருபீஸ் தான். நான் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னு ரொம்ப தோணுச்சுன்னா இஃப்தார் பேக்கை வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். யூ கைஸ் வில் ரியலி என்ஜாய் இட். ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, thanks for watching my video. Keep supporting me and take care. Bye.